திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல பிரசாதமாக வழங்கப்படும் பிரசித்தி பெற்ற லட்டுக்கு தற்போது 310 வயதாகுது. வைணவர்களின் 108 திவ்ய தேசங்கள் என்றழைக்கப்படும் கோயில்களில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் இருக்கும் உலகின் பணக்கார கோயிலாக கருதப்படும் திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்கிறாங்க. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் இலவசமாகவும் கட்டணத்தின் பேரிலும் பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருது. இதனால் திருப்பதி என்றாலே அனைவரின் நினைவிற்கும் வருவது லட்டு பிரசாதம் தான். திருப்பதி லட்டு இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளிலும் மிகவும் பிரபலமானது. ஏழுமலையான் கோயில் லட்டு பிரசாதம் கடந்த 1715ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் அன்று தயாரிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும், சிலர் கிபி 1803இல் பூந்தி என்று அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் 1940இல் லட்டு பிரசாதமாக மாறியதாக சொல்றாங்க. பல ஆண்டுகளாக பல மாற்றங்கள் செய்து பக்தர்களுக்காக அதிக தரம், சுவை, தூய்மை மற்றும் பக்தியுடன் தயாரிக்கப்பட்டு உலகின் நம்பர் 1 பிரசாதமாக வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு. அத்தகைய லட்டு 310 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. 310 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட ஏழுமலையான் கோயில் லட்டு பிரசாதம் தனித்துவமானது. ஆரம்பத்தில் ஒரு லட்டு பிரசாதம் 50 காசுகளுக்கு வழங்கப்பட்டு பின்னர் அது படிப்படியாக 2, 5, 10, 15.25 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. தற்போது ரூபாய் 50க்கு விற்பனை செய்யப்படுது. 2010ஆம் ஆண்டு வரை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினமும் 1,00,000 லட்டுகளை தயாரித்து வந்திருக்கு. பக்தர்களின் வருகை அதிகரித்ததால் தற்போது தேவஸ்தானம் தினமும் சுமார் 3,20,000 லட்டுகளை தயாரிக்கிறது. இதற்காக ஏராளமான கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு லட்டு பிரசாதம் விற்பனை செய்யப்படுது. மிகவும் சிறப்பு வாய்ந்த திருப்பதி லட்டுக்கு காப்புரிமை மற்றும் வர்த்தக முத்திரையும் பெறப்பட்டிருக்கு. கடந்த 2010ஆம் ஆண்டில் திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டிருக்கு.